வந்தாரை வாழ வைக்கும் பூமி தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய மனிதன் வந்து காய்கடையோ ஒரு பெட்டி கடையோ வச்சு நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்தாரை வாழ வைக்க பூமி தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு இப்போ வந்து போலீஸை பார்த்து மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கடந்த சில நாட்களா வந்து சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்கள் தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வைக்கிறது மக்களை. என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி தாக்குறதா, ஒரு காய்கடை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தாக்குறதா, இது போன்ற வீடியோக்கள் வந்து இப்போ தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள் வரதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அவர் வந்து ஒரு 3 சக்கர வாகனத்துல வந்து காய்கடை வியாபாரம் வந்து பண்ணிட்டு வராரு. அங்க வந்த ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நீங்க வந்து இங்க கடை வைக்க கூடாது, இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது இந்த கடை, அதனால வந்து நீங்க கடையை தாக்கணும். அவர் வந்து ஒரு 3 சக்கர வாகனத்துல கடை வச்சிருக்காரு. ஆனா அந்த கடையை வந்து நீங்க வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட கேட்டுக்காரு. அவரும் கடந்த ஒரு 2-3 நாளா தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அதே மீறி வந்து அந்த வியாபாரி வந்து அங்கேயே கடை வச்சிருக்காரு. இதனால் 4வது நாள் அந்த பக்கம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், பட் நீங்க அதிகம் மீறி கடை வச்சிருக்கீங்க, இது வந்து நீங்க அனுமதி வாங்காம கடை வச்சிருக்கீங்க, 2வது வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது, நீங்க தொடர்ந்து கடையை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட போர்ஸை பேசிருக்காரு. அப்ப அந்த காய்கடை வியாபாரி வந்து இல்ல நான் வந்து காலி பண்ண மாட்டேன், எல்லாரும் என்ன மாதிரி தான் இங்க காய் கடை வச்சிருக்காங்க, பட் ஆனா நீங்க என்ன மட்டும் காலி பண்ண சொல்றது எனது எந்த நியாயம், நான் வந்து கடையை வந்து காலி பண்ண முடியாது அப்படின்னு அவர் திட்டவட்டமா பேசிருக்காரு. இதனால டென்ஷன் ஆன அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அவர் வந்து தகாத வார்த்தையில பேசி அவர் வந்து திட்டிருக்காரு. அதாவது அந்த காய்கடை வியாபாரியோட குடும்பத்தை சார்ந்த ஒரு சில பெண்களை வந்து தாக்கியிருக்காரு. இதுல வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து வாயில வந்து ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த தாய் வந்து அந்த பெண்மணி வந்து அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த மக்கள் வந்து இது தொடர்பான வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து வேகமா பரவிட்டு, இதை பார்த்த ஒரு சிலர் வந்து தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போ வந்து அவங்க அனுமதி வாங்காம கடை வச்சிருக்கலாம், பட் அதுக்காக வந்து நீங்க அவங்கள தகாத வார்த்தையில பேசுறதோ அந்த வீட்டு பெண்களை வந்து தாயை அடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு மாதிரி அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இதே மாதிரிதான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து மதுரை சேர்ந்த ஒரு முதியவர் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து தனியாக ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு. அங்க போன ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நீ யாருக்கிட்ட கடை வச்சிருக்க, நீ யாருக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்க அப்படின்னு அந்த ஜூஸ் கடையை அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் காலால் எட்டு வச்சிருக்காரு. இந்த தொடர்பான வீடியோ வந்து அப்போ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இதை பார்த்த காவல்துறையோட உயர் அதிகாரி வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்ற போறீங்க அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தினாங்க. இதுக்கு பல்வேறு தரப்பினர் வந்து தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ மதுரை முத்து கூட தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த மாதிரி நாட்டில் வந்து என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் அந்த கவனிக்காம விட்டுறீங்க, பட் ஒரு சாதாரண ஒரு முதியவர் வந்து ஒரு பெட்டி கடை வச்சு நடத்துறாரு, அதுக்கு வந்து இப்படி போலீஸ் வந்து தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறதா, இப்போ ரோட்ல வந்து ஒரு சிலர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பொதுமக்களை இடையூறு பண்றாங்க, அது கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சிலர் வந்து கஞ்சா போட்டு இடையூறு பண்றாங்க, அது கேட்கறதில்ல, சிலர் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க, அதெல்லாம் கேட்கறதில்ல, சாதாரண ஒரு முதியவர் வந்து கடை வச்சிருக்கிறது ஒரு பெட்டி கடை வைக்கிறது தப்பா அப்படின்னு மாதிரி அவர் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதே மாதிரி மற்றவங்களும் அவங்க வந்து தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஒரு சிலர் வந்து என்னன்னா ஆதரவா தெரிவிக்கிறவங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு முதியவர் வந்து அனுமதி வாங்கி தான் கடை வைக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து தங்களோட கருத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த KPI பாலா வந்து அவரால் முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு மாதிரி அவராக முன் வந்து அந்த முதியவருக்கு வந்து ஒரு ஜூஸ் கடை வச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கையில் கொஞ்சம் காசும் கொடுத்து உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி தேவையோ அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரோட தன்னோட ஆதரவு தெரிவிச்சாரு. இது போன்று தொடர்ந்து இப்போ போலீஸ் அதிகாரி வந்து இப்போ ஒரு முதியவர் தாக்குறதா, ஒரு பெட்டி கடை அடிக்கிறதா, ஒரு காய்கடை அடிக்கிறதா, அந்த வீட்டில் பெண்களை வந்து தாக்குறதா, இந்த போன்ற வீடியோக்கள் வந்து பொதுமக்கள் பார்வையில் வந்து அவங்களும் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டாங்க. இதனால வந்து இப்போ காவல்துறையோட ஒரு சிலர் பண்றது தவறால வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர், தமிழ்நாடு அரசுக்கும் கெட்ட பேர். இதனால வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையோட உயர் அதிகாரிகளும் தக்க நடவடிக்கை எடுத்து